نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين إلى آخره صدق الله العظيم. படைத்தோனை போற்றி புகழ்ந்த வண்ணம் இன்னும் நமது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நட்பு தோழமை எனக்குரிய தலைப்பின் தான் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் நட்பு என்பது பல்வேறு கவிஞர்கள் பல்வேறு விதமாக பாடியிருக்கின்றார்கள். ஒரு கவிஞன் பாடும் பொழுது பாடி காட்டுகின்றான், அவன் சொல்லி காட்டுகின்றான், தோள தோள தூக்குடு கொஞ்சம் சாஞ்சுக்குவே அப்படிங்கிற ஒரு பாடல்கள்லாம் இருக்குது, நம்ம கேட்டிருப்போம். இது போன்று பல்வேறு நட்புக்காக வேண்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு நட்பு என்பது, நண்பர்கள் என்பது அமைவது என்பது இறைவன் கொடுத்த வரமாக இருக்கின்றது. நண்பர்களின் மூலமாக இவனுடைய குணாதிசயங்கள் அனைத்தையும் அதன் மூலமாகத்தான் தீர்மானிக்கப்படுகின்றது. ஏன் அவனுடைய எதிர்காலமே நண்பர்களின் மூலமாக ஏற்படும் மாற்றத்தையும் அது அவனுடைய வாழ்வாதாரத்தையும் சீராக்குவதும் சீரழிப்பதும் இந்த நட்பின் மூலமாக இருக்குது. ஆனா இங்கு ஒரு கலாச்சாரம் கல்ச்சர் இருக்குது. நட்பு என்பது ஆண்கள் ஆண்களிடம் நட்பு கொள்ள வேண்டும், பெண்கள் பெண்களிடம் நட்பு கொள்ள வேண்டும். இது மாறாக ஏதோ ஒரு இது ஆங்கிலத்தில் சொல்றாங்க, ஈவன் என்னமோ ஒரு விஷயங்கள், ஆண்களும் பெண்களும் ஒன்னா சேர்ந்து இருந்து கலந்துக்கலாம், ஒன்னா சேர்ந்து நம்ம பழகிக்கலாம், இதெல்லாம் ஒரு நட்பு என்பதாக அவர்கள் எண்ணுகின்றார்கள். இது நட்பு கிடையாது. இது மனிதனுடைய இயற்கையான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றது. எப்படி படைத்து வைத்திருக்கின்றான்? ஆண் என்பதும் பெண் என்பதும் இரண்டும் இயக்கக்கூடிய காந்த சக்தி உடையதாகத்தான் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றார். ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக பழகுகின்றார்கள் என்றால் அது காலப்போக்கில் அந்த நட்பு என்பது தவறுகளுக்கு ஏற்படக்கூடியவருக்கும் அல்லது வேறு ஒரு விஷயத்திற்காகவும் அது மாறிவிடக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால ஆண்கள் ஆண்களை நண்பர்களாக தங்களுடைய தோழர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்திய நண்பர் இருக்கின்றாரே, பாடித சேகிரே என்று சொல்வார்கள், தீரிதோஸ் என்பதாக சொல்லக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடித சேகிரர்களாக சிறு வயதிலிருந்தே இரண்டு நபர்களும் நண்பர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அபூபக்கர் தான் அவங்களுடைய பெயரே அபூபக்கர். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு போயிட்டு வந்ததை பத்தி சொல்றாங்க. சொன்ன பொழுது அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வு நடக்குதுன்னா, இவங்க வியாபாரத்துக்கு போயிடுறாங்க. வணிகத்துக்கு போனா 5-6 மாசம் ஆகும். திரும்ப வர்றாங்க. வரக்கூடிய சமயத்துல அபூபக்கர் சொல்றாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபூபக்கரே, உன்னுடைய நண்பர் இருக்கிறாரு, உன்னுடைய பாலியத்த தோஸ்த் இருக்கிறாரு, இவர் ஹீரா கோயில் இருந்தாரா, அவருக்கு வஹி வந்துச்சான், இவரை நபியாக அல்லாஹ் அனுப்பிச்சிருக்காங்க, இவர் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இவர்கிட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஏளனமா சொல்லி சிரிக்கிறாங்க.
இதெல்லாம் போய் நம்ப முடியுமா? நான் ஒரு நபின்னு சொன்னா நம்பியா அப்படின்னு சொல்லிதான் கேட்கிறாங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்டு சொன்ன உடனே அப்ப நேரம் வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணும் பதில் பேசல, ஒண்ணும் சொல்லல. நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்ன அபுல் காசிமே, நீங்கள் ஏதோ சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர்கள், புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வருவதாக சொல்கின்றார்கள், என்ன என்பதாக கேட்கின்றார்கள். கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆம் அது நான் இப்படி இருந்தேன், இது போல வந்தாங்க, என நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறது, அதை உங்களிடம் நான் முதன்மையாக எட்டி வைக்கின்றேன் என்பதாக சொன்ன பொழுது, அப்படியானால் நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் என்பதாக சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்தார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இது முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதற்கு பின்னாடி பல்வேறு இன்னல்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் வந்து ரசூலுல்லாஹி உடன் இருந்தாங்க. நீண்ட ஒரு சரித்திரங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சரித்திரங்கள் பார்த்தோம்னா நிறைய இஸ்லாத்திற்காக அவங்க தியாகம் செஞ்சவங்க. அதே போல வந்து அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி மிஅராஜுக்கு போயிட்டு வந்து அதே போல சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, எப்பா நீ எல்லாத்தையும் சொல்றது சரி, அப்ப அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, நானு இன்னைக்கு நைட்டா இங்க இருந்து மக்காவில இருந்து எங்க போறேன், நேரம் வந்து இந்த இருக்கக்கூடிய ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நான் போறேன், பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டேன், போய் நைட்டா நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு கேட்டாங்க. அந்த காதிபுன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது, அந்த காதிபுன் நீ பொய் உரைக்கின்றாய், நீ பொய்யன் என்பதாக சொன்னார்கள். சொன்ன இதை கேட்டவன்னு உடனே வந்து சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு ஏழமா சிரிச்சுட்டு சொன்னாங்க, நான் போயிட்டு வந்து சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற, இதுவரைதான் உன்னுடைய நபின்னு சொல்லிக்கிட்டீங்க, உன்னுடைய தோழரு இப்படி நைட்டா இங்க இருந்து போனாரா, இவரு வாரத்திற்கு 7 வாரத்திற்கு மேல போனாரா, அல்லாஹ் அல்ஷையை கண்டாராம், அங்கே உரையாடி விட்டு வந்தாராம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பதாக சொன்ன உடனேயே யார் சொன்னது என்பதாக கேட்டார்கள். இந்த செய்தியை உங்களுக்கு யார் சொன்னது என்பதாக, இந்த செய்தி எனக்கு சொன்னது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தால் அது உண்மையாக இருக்கும், அவர்கள் சென்று வந்திருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். உடனடியாக அல்லாஹ் தஆலா இதையும் ரசூலுல்லாஹிக்கு எடுத்து சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது அப்பொழுதுதான் அவர்களுக்கு சாதிக் எனக்கூடிய பெயர் அல்லாஹ் சூட்டப்பட்டது. அபூபக்கர் சித்திக் என்பதாக, சித்திக் உண்மைப்படுத்தப்பட்டவர் எனக்கூடிய ஒன்று அவர்களுக்கு இருந்துச்சு. அப்ப தோழமை என்பது நண்பர்கள் என்று அமைத்துக் கொள்ளக்கூடியது இருக்கின்றது. அந்த நண்பர்களை தேடி அமைய வேண்டும். அதே போல ஒரு கெட்ட நண்பர்களுக்குரிய பழக்கங்கள் என்ன, அகீபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எல்லாரும் வெளியே போயிட்டு இருந்தாருன்னா விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. இப்ப இவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ரசூலுல்லாஹி வந்து சொல்றாரு, யாரும் சொல்ல உங்களுக்கு ஒரு தடவை நான் விருந்து கொடுக்கணும், மாமலே உங்களுக்கு ஒரு ட்ரிப் விருந்து கொடுக்கணும்னு சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீ களிமா வச்சுனா களிமா வச்சுட்டு ஏத்திக்கிட்டா நான் வரேப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்லிட்டாரு, உடனே களிமா சொல்லிட்டாரு, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு விருந்து குடிக்கிறார். ரசூலுல்லாஹி விருந்து ஏற்றிருக்காங்க. இது யாருக்கு போய் செய்தி கிடைக்குதுன்னா, உபை இப்னு காப் என்று சொல்லக்கூடிய இந்த கொடுரையுடைய காதுக்கு போகுது. இந்த உபை இப்னு காப்னு சொல்லக்கூடியது யார், அபு ஜஹல், உத்பா, ஷைபான்னு சொல்றமே, அதுல ஒரு நபர் தான் இந்த ரசூலுல்லாஹி அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க இந்த உபை இப்னு காப். இவங்கதான் பிலால் ரலியல்லாஹு தஆலா கொடுமை செஞ்சவங்க. பிலால் ரலியல்லாஹு எஜமானாக இருந்தாங்க, அவங்க அடிமையா இருக்கிறது அந்த அளவுக்கு கொடுமை செஞ்சாங்க. அதே போல சுமையா ரலியல்லாஹு தஆலா கொண்டது, இது போல நிறைய விஷயங்கள் இந்த உபை இப்னு காபுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்க. இந்த உபை இப்னு காப் ஒண்ணு சொல்றான், இவங்க சொன்னாங்க, அப்பா உன் நண்பர்கள்லாம் அகீப் இது போல முஸ்லிம் இஸ்லாத்தை தள்ளிட்டா அப்படின்னு சொன்ன உடனே வேகமா வர்றாங்க. மறுநாள் காலையில வர்றான். வந்த உடனே உபை இப்னு காப் சொன்னா, கேட்டான், என்ன அகீபே நீ முஹம்மதை கண்டு பயந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டியா? அவன் என்ன, இல்லப்பா நான் இப்படி சாப்பிடுறது கூப்பிட்டு அதனால அவங்க வரலன்னு சொன்னாங்க, களிமா சொன்னத வரேன்னு சொன்னாங்க, நான் சொன்னேன் அப்படின்னு. அப்படின்னா ஒரு வேலை செய்யணும், நீ நேர போய் அவளை கொண்டு ஏமான் கொள்ளையில
சாப்பிடறதுக்கான அழைக்கிறதுக்கான சொன்ன அப்படின்னா நீ என்ன செய்ய, நேர போய் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் நீ உமிழ வேண்டும், எச்சி காரி துப்பணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லி அனுப்புறா? உபய் இப்னு கஅப் சொல்லி அனுப்புறா. அனுப்புன உடனே இவன் நேரம் வந்து அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நின்று எச்சிய காரி துப்பக்கூடிய சமயத்தில் அது ரிட்டர்ன் ஆகி என்ன அது இவனுடைய மூஞ்சிலேயே விழுகின்றது. விழுந்தது மட்டுமல்ல, அவனுடைய முகத்தையே கருக்கி விடுகின்றது. கருகியதுடைய காயத்துடைய அடையாளம் மரணம் வரை அவனுடைய மௌத் வரை இருந்துச்சு. அருமைக்குரிய சகோதரர்களே, இவனுடைய மௌத்தானது எப்ப? பத்ருடைய போர்க்களத்துல மௌத்தானா. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கான் சொல்லக்கூடிய சூறாவுல இவனை பத்தி, இவனுடைய செய்தியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வயௌம யஅம்முல் லாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி என்பதாக அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்லும்போது சொல்லி காட்டுறான். இவன் மறுமை நாளில் அவனுடைய கையை கடித்துக் கொண்டு சொல்லுவான், நான் நபி அவர்களுடன் சேர்ந்து இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்திருக்காமல் விட்டுவிட்டேனே என்பதாக இந்த கொடிய நபரை நான் நண்பனாக ஆக்கிக் கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே என்பதாக உபய் இப்னு கஅபை நான் கொடிய நண்பனாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கணுமே, இவர்களை நான் பின்பற்றிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையை கடித்துக் கொண்டு இவன் அங்கே புலம்பக்கூடிய ஒன்றை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். ஆக நட்புகள் என்பது இருக்கின்றது, நண்பர்கள் என்று இருக்கின்றார்களே அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை கண்டுதான் நட்புகள் கொள்ள வேண்டும். அவன் பார்க்கிறதுக்கு நல்லவன் போல தெரியும், உள்வேஷத்தில் அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான். அவர்கள் பார்ப்பதற்கு நல்லவர்கள் போன்று காட்சியளிப்பார்கள், ஆனால் பின்னால் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். உங்களுடைய பார்வையில் வேணா நண்பனாக தெரியுமா, உங்களுக்கு முடிவுக்கு பின்னாடி உங்களுக்கு எதிரியாக இருப்பான். அவன் தான் குறியப்பறிப்பான். உங்கள்கிட்ட இருந்து செய்தியை கலந்து கொண்டு உங்களை பிரச்சனையில் மாட்டி வைப்பதற்காக வேண்டி, உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஆளாக இருக்கக்கூடிய இந்த நண்பன் போன்று இவன் காட்சியளிக்கக்கூடிய முனாஃபிகீனாக இருப்பான் என்பதாக அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, நல்ல நண்பர்கள், நல்ல தோழர்களை நான் அமைத்துக் கொண்டால் நாளை அவர்கள் இங்கு மட்டுமல்ல, நாளை மஹ்ஷருடன் வந்து அங்கு மட்டுமல்ல, நாளை சொர்க்கத்திலும் அவர்கள் ஒன்று சேர்ந்து பிரவேசிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், அத்தனை நபர்களும் அங்க வந்து ரசூலுல்லாஹி உடன் இருப்பார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அஷரத்துல் பஷரா என்று சொல்லக்கூடிய அத்தனை சஹாபாக்களும், எல்லா சுழற்சியில் இருக்கப்பட்ட எல்லா சஹாபாக்களும் அவர்கள் அந்த தோழமையின் காரணமாக, நட்பின் காரணமாக இருந்ததினால் அவர்கள் நண்பர்களாக அங்கும் தொடர்பார்கள். அது போன்ற நட்புகளை வண்ணவெல்லாம் நமக்கு ஆக்கி அருள் உருவானாக. நல்ல தோழமையுடன் இருந்து அவர்களும் நல்வழியில் நடந்து நம்மளையும் நல்வழியில் நடத்தக்கூடிய நண்பர்களை வல்லல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்தால் உருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.